இதான்ப்பா என்னுடைய கடைசி திருட்டு. கருப்பசாமி கூட இருந்து காப்பாத்துப்பா சாமியை வேண்டிட்டு ஒரு பெரிய வீட்டில் திருடுறதுக்காக உள்ளே போகிறாரு. பணத்தையும் நகையும் திருடிட்டு கிளம்பும்போது போலீஸ்கிட்ட மாட்டிக்கிறாரு. போலீஸ்டே இருந்து ஒரு சூழ்நிலையால் தப்பிச்சிடுறாரு. தன்னோட ஒய்ஃபை கூப்பிட்டு வேற ஒரு ஊரில் ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ்கிறாரு. அங்கே உள்ள வருமானம் அவர் வாழ்க்கையை நடத்துறதுக்கு போதுமானதாக இல்லை. தன்னோட அப்பாட்ட உதவி கேட்கலான்னு அப்பா வந்து பார்க்குறாரு. அப்பாவே பேங்க்கில் வாங்கின லோனுக்கு வட்டி கட்ட முடியாமல் கஷ்டப்படுறாரு. அவர் மட்டும் இல்லை, அந்த ஊர் மக்களும் தான். இப்போ அந்த ஊர் மக்களை கரை சேர்க்க வேண்டிய பொறுப்பு இவருக்கு வருது. தான் மேலே உள்ள கரையை துடைக்கிறதுக்கான வாய்ப்பும் அவருக்கு கிடைக்குது. இதுக்கப்புறம் இந்த கதையில் என்னதான் நடந்துச்சு? கரை படத்தோட கதை இதுதான். எந்த கேரக்டர் கொடுத்தாலும் பக்காவாக நடிக்கிற தனுஷ் சார் கொஞ்ச நேரம் தான் வந்திருந்தாலும் மனசில் நிற்கிற மாதிரி ஆடுகளம் நரேன் சார் கேரக்டர், கண்ணம்மாங்கிற சாங்கு, இதெல்லாம் எனக்கு மனசில் நிற்கிற மாதிரி பாசிட்டிவாக இருந்துச்சு. இந்த படத்தில் கொடுத்த 150 ரூபாய்க்கு ஒரு ஓகேவான படமும் ஆவரேஜான படமும் எனக்கு மனசில் பட்டுச்சு. நீங்கள் யாராவது படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய இடங்களில் கொஞ்சம் லாஜிக் மீறல்களும் படத்தில் இருந்துச்சு. அதையும் மென்ஷன் பண்ணணும்னு நினச்சேன், மென்ஷன் பண்ணிட்டேன். வீடியோ கவனித்த அத்தனை நாள் உள்ளங்களுக்கும் நன்றி.